மாணவ செல்வங்களுக்கு மேஜிக்கல் ஃபிசிக்ஸ் சார்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காணொலியில் 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டரான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாவை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா அப்படின்னு சொல்கிறப்பே நம்ம மொத்தம் அதில் 4 கேட்டகரைஸ் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி இன்ஃபினைட்லி சார்ஜ்டு லாங் ஒயர் எடுத்துக்கிட்டால் அது காரணமாக எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கிடைக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டடி பண்ணோம். அதுக்கடுத்து ஒரு பிளைன் ஷீட்டு சார்ஜ் இன்ஃபினைட்லி பிளைன் ஷீட் எடுத்துக்கிறப்ப அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து மூணாவது பார்க்குறப்ப வந்து 2 பிளைன் ஷீட்ஸு சார்ஜ் பிளைன் ஷீட்ஸ் எடுத்துகிட்டு பேரலாக ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்கே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கிடைக்க போகுது இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்தோடனே ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பெரிக்கல் ஷெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் சரியா. இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லை என்ன பண்ணியிருக்கேன் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கேன். ரேடியஸோட வச்சுருக்கேன். கேபிட்டல் ஆர்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் ரேடியஸ் என்ன பண்ணுறேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்ன்றது பார்த்திங்கன்னா க்யூன்னு சொல்லி கொடுத்தாச்சு சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm just going to study what is the amount of electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எவ்வளோன்றது கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஸ்பியருக்கு வெளியே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அங்கே எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அடுத்து வந்து கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஸ்பியருக்கு உள்ள ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அங்கே எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதே மாதிரி அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸில் எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு அங்கே எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் சரியா. ஸோ அப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கூடிய கண்டிஷன்ஸ் எடுத்துச்சு. இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன சொன்னோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஸ்டடி பண்ணுறப்ப 3 கண்டிஷன்ஸ். என்னது அவுட் சைட் த ஷெல், இன்சைட் த ஷெல், சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல். நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய சர்ஃபேஸுக்கு வெளியே உள்ள மற்றும் அந்த சர்ஃபேஸ் அந்த ஷெல்லோட மேல் புறத்தில். அப்போ ஃபஸ்ட் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன்னா அவுட் சைட் த ஷெல் செல்லோட வெளிப்புறத்தில் நான் என்ன பண்ணுறேன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்மால் ஆர்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களே, இது என்னதுன்னா இட் இஸ் அந்த ஸ்மால் ஆர்ன்றது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கும் என்னோட சென்டர் ஆஃப் செல்லுக்கும் உண்டான கேப்பு. இதுதான் என்ன பண்ணுறேன் ஆர்ன்ற டேர்ம் வச்சு என்ன பண்ணுறேன் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் ஸ்மால் ஆர்ன்றது. இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா என்னோட ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரை விட என்னோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும் என்னோட கண்டிஷன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துருக்கேன். அது என்னன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். அப்போ என்னன்னா எனக்கு என்னோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போ யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய காரணத்தினால இதோட சிமெட்ரிக்கல் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் அப்படின்ற கண்டிஷன் ரிலேட் பண்ணுறேன். ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் காஸியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுவேன். கன்சிடர் பண்ணிக்கூடிய காஸியன் சர்ஃபேஸ் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்கும். நான் கன்சிடர் பண்ணக்கூடிய காஸியன் சர்ஃபேஸ் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கக்கூடிய சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இங்கே டயக்ராம் 1 பாருங்கள். இந்த டயக்ராம் 1 வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் ஷேடில் இருக்கக்கூடியது வந்து என்னன்னா இட் இஸ் த ஸ்பியர். நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஸ்பியர் என்ன பண்ணுறேன் இதுதான் என்னது நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஸ்பியர். இந்த க்ரீன் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் மோஸ்ட் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த என்னதுன்னா என்னோட காஸியன் சர்ஃபேஸ். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாயிண்ட் பீன்ற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பீன்ற பாயிண்ட் இப்போ எனக்கு எப்படி இருக்குது என்னோட ஸ்பியருக்கு வெளியே இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கேன் 600 டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இது கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு எப்படி இருக்குது கண்டிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் அப்படின்ற கண்டிஷன் நான் பண்ணியிருக்கேன் இங்கே நான் ரிலேட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ இதுதான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு சப்போஸ் என்னோட க்யூன்றது வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் விச் கோஸ் அவுட்வர்ட். அதே மாதிரி க்யூன்றது லெஸ் தென் 0 இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ்ஸ் இன்வர்ட். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் க்யூன்றது எதை ரிலேட் பண்ணது சார்ஜ். என்னோட க்யூவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0னா என்னது பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளிநோக்கி போகும். அதே க்யூன்றது லெஸ் தென் 0னா என்ன அது நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன அது நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் என்ன ஆகும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு உள்நோக்கி வரும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு நம்ம ஒரு காஸியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணியாச்சு. அந்த காஸியன் சர்ஃபேஸ் என்ன பண்ணியிருக்கோம் இட் என்க்ளோசஸ் சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். இது என்ன பண்ணியிருக்கோம் இட் என்க்ளோசஸ் சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அப்போ இதுதான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ நான் இப்போ என்ன பண்ணியாச்சு எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் காஸ் லா அப்ளை பண்ணுறேன். எனக்கு காஸ் லா ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அது
க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு பை எக்ஸ்ட்ரா நாட். இது என்னோட ஃபார்முலா, என்னோட காஸ் லாவோட ரிலேட் ஆகக்கூடிய ஃபார்முலா. ஐ மீன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் இது ரிலேட் ஆகக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணுறப்ப என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் என்னோட ஏரியாவோட டைரக்ஷனும், நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய காஸின் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஏரியாவோட டைரக்ஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன். ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்கள். திஸ் இஸ் த ஸ்பியர், நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஸ்பியர், இந்த கம்ப்ளீட் ஷேடட் போர்ஷனாக வச்சுருக்கேன் சரியா. இது என்னோட ஸ்பியர். இந்த ஸ்பியர்லேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு அவுட்டர் ரீஜனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறேன். இது என்னது என்னோட காஸின் சர்ஃபேஸ். இந்த வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் ரிங் எனக்கு என்னது காஸின் சர்ஃபேஸ். இதில் என்ன பண்ணியிருக்கேன், பின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் இந்த இன்ட்டு போட்டுருக்கிறது என்னோட பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பி. நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எனக்கு சார்ஜஸ் யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எங்கே இந்த சர்ஃபேஸ் மேலே எனக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரிக் சார்ஜஸ்ன்றது யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் கன்சிடர் பண்ணக்கூடிய சர்ஃபேஸில் the charge has been enclosed which is uniformly distributed. இப்போ எனக்கு என்ன, நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும், இட் பாயிண்ட்ஸ் ரேடியலி அவுட்வர்ட். இந்த மாதிரி எனக்கு எல்லா டைரக்ஷனும் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது which goes அவுட்வர்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா யூனிஃபார்மாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் எனக்கு எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனோட டைரக்ஷனும் நான் கன்சிடர் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ், நான் ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கன்சிடர் தட் ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் அ சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸ் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இந்த சர்ஃபேஸோட டைரக்ஷனும் டிஏன்னு சொல்லக்கூடிய அந்த சர்ஃபேஸோட டைரக்ஷனும் எனக்கு எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். இந்த ரெண்டோட டைரக்ஷனும் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தே போத் ஆர் பேரலல் கண்டிஷன். அப்போ பேரலல்னா இந்த வெக்டார் ஃபார்மை நான் என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த வெக்டார் ஃபார்ம் என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணி ஐ ஜஸ்ட் ரைட் த ஈக்குவேஷன் அஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் இ டாட் டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எக்ஸ்லா நாட் நான் போட்டிருப்பேன். இது எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபார்முலாவாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு என்ன சொல்கிறீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியாச்சு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் என்னோடய மேக்னிடியூட் எப்படி இருக்க போது, சேமாக இருக்கும். எங்கே, ஆல் பாயிண்ட்ஸ், என்னோட ஸ்பெரிக்கல் ஷெல்லில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே எனக்கு மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ மேக்னிடியூட் சேமாக இருக்குது அப்படின்னா விச் மீன்ஸ் தட் ஈன்ற டேர்ம் வந்து எனக்கு என்னது, கான்ஸ்டன்ட். இந்த ஈன்னு சொல்லக்கூடிய இந்த டேர்ம் வந்து எனக்கு என்னது, இட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் நான் என்ன பண்ணிடுறேன், ஐ ஜஸ்ட் டேக் இட் அவுட், இன்டகிரேஷன் விட்டு வெளியே எடுத்துடுறேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னது, இ க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எக்ஸ்எல் நாட் என்ன பண்ணுறேன், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. சரி, இப்போ எனக்கு அடுத்த விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த டிஏன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அந்த ஏரியாவை நான் இன்டகிரேட் பண்ணுறேன். எனக்கு என்னது, இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல், ஒரு ஸ்பெரிக்கல் காசின் சர்ஃபேஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அங்கே இன்டகிரேட் பண்ணுறப்ப ஐ ஜஸ்ட் கெட் த வேல்யூ ஆஃப் என்னது 4πr² வேல்யூ என்ன இருக்கும், கிடச்சிருக்கும். அப்போ இப்போ என்ன பண்ணுறேன், அந்த இன்டகிரேஷன் ஆஃப் டிஏக்கு பதில் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் கெட் த ஈக்குவேஷன் இ டாட் 4πr² இஸ் ஈக்குவல் டு என்னது கியூ பை எக்ஸ்ட்ரா நாட்னு கொடுத்துருப்பேன். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவை என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் தேவை. எனக்கு தேவை என்னது தான், எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் தேவை. அப்போ மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், ஐ கேன் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் இட். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 1/4π எக்ஸ்ட்ரா நாட் இன்டூ கியூ பை r² அப்படின்ற டேர்மில் எனக்கு என்ன இருக்கும், ரிலேட் ஆகி கிடச்சிருக்கும். இப்போ என்னோட ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இது என்னதுன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் எவ்வளோன்னா அப்படின்னா என்ன பண்ணியாச்சு, இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எனக்கு தேவை சப்போஸ் வெக்டார் ஃபார்மில் வேணும், நான் கன்சிடர் பண்ணக்கூடிய சர்ஃபேஸுக்கு எனக்கு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் வந்து வெக்டார் ஃபார்மில் வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ரைட் லைக் திஸ், எழுதிட்டு போயிடலாம். ஸோ இதில் நான் இந்த அபோவ் ஈக்குவேஷனை இப்போ சால்வ் பண்ண இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சுக்க வர வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது என்னோட ஷெல்லுக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எப்படி இருக்குன்னா, வில் பி சேம். எப்படி நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் வில் பி சேம் அப்படின்ற ஃபார்மில் சொல்லி கொண்டு போகணுமா. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது சேமாக இருக்குது. எப்போ சேமாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இஃப் என்டையர் சார்ஜ், நான் கன்சிடர் பண்ணக்கூடிய டோட்டல் சார்ஜ்ன்றது எப்படி இருக்கும்னா, இட்ஸ் மஸ்ட் பி கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர். நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஸ்பியரோட சென்டரில் எனக்கு சார்ஜ் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, என்னோட அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸில் நான் கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எப்படி இருக்கும்னா, சேமாக இருக்கும். என்டையர் ஷெல்லுக்கு எனக்கு எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது சேமாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்ம இதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்து பார்க்குறப்ப வந்து என்னன்னா ஃபஸ்ட் கண்டிஷனாக பார்த்தாச்சு அவுட் சைட் த செல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் அவுட் சைட் த செல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆன் த சர்ஃபேஸ். நான் என்ன பண்ணுறேன் அடுத்த கண்டிஷனை சர்ஃபேஸோட மேல்புறம், அதாவது நான் கன்சிடர் பண்ணக்கூடிய இது என்னோட ஸ்பியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பியரோட சென்டர் இது. ஸ்பியரில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் என்ன பண்ணிருக்கேன் கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கேன். அதுதான் எனக்கு கண்டிஷன். இப்போ என்ன பண்ணுறேன் நான் கன்சிடர் பண்ண பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கன்சிடர் த பாயிண்ட். நான் கன்சிடர் பண்ண பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் மேலேயே, சர்ஃபேஸை விட்டு வெளியே போகலை. முதல் கண்டிஷன் என்னது சர்ஃபேஸ் விட்டு வெளியே கொண்டு போய் பார்த்தேன். இப்போ என்ன பண்ணுறேன் சர்ஃபேஸ்க்கு மேல்புறத்தில் என்ன பண்ணுறேன் கன்சிடர் பண்ணுறேன். அப்படி கன்சிடர் பண்ணிட்டேன்னா இதை என்னென்னு வச்சுக்குவேன் அப்படின்னா இந்த சென்டர்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு இது ஆர்னு வச்சுக்குவேன். இப்போ எனக்கு கண்டிஷன் என்னது ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். டிஸ்டன்ஸும் ரேடியஸும் எப்படி இருக்குது சேமாக இருக்குது. அப்படி சேமாக இருக்கப்ப எனக்கு என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலா என்ன பண்ணுவேன்னா அங்கே 1/4π எக்ஸ்ட்ரா நாட் இன்ட்டு Q/r² கொடுத்துருந்தேன். இது என்னது ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் ரிலேட் பண்ணிச்சு. இதை மட்டும் என்ன பண்ணிடுவேன் ரீப்ளேஸ் பண்ணி கேபிட்டல் ஆர் கொடுத்துருவேன். கேபிட்டல் R² கொடுத்துருவேன். அப்போ இதுதான் என்னோட ஈக்குவேஷன். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் வாட் ஐ ஜஸ்ட் காட். எதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷெல். சரியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து மூணாவது கேஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மூணாவது கேஸ் எனக்கு என்ன ஆகுதுன்னா நான் கன்சிடர் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் ஆஃப் என்ன ஷெல்லுக்கு உள்புறமாக என்ன பண்ண போகிறேன் கன்சிடர் பண்ணக்கூடிய சர்ஃபேஸுக்கு ஐ மீன் ஷெல்லுக்கு உள்புறமாக எனக்கு எப்படி இருக்க போகுது. அப்போ என்னோடய சர்ஃபேஸ் இதுதான் அப்படின்னா என்னோடய ஷெல் இதுதான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்லேருந்து இதோட ரேடியஸு கேபிட்டல் ஆர்ன்றது நமக்கு தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு காசியன் சர்ஃபேஸ் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் நான் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா என்னோடய ஸ்பியருக்கு உள்ளே இருக்குது. அந்த பாயிண்ட் எப்படி இருக்குது ஸ்பியருக்கு உள்ள இந்த இன்ட்டு மார்க் போட்டுருக்கிறது இப்போ என்ன என்னோடய பாயிண்ட்டு ஜஸ்ட் கன்சிடர் இதை பீன்றது. அப்போ இதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சென்டருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆர். அப்போ இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆர் எப்படி இருக்குன்னா இஸ் லெஸ் தென் கேபிட்டல் ஆர். என்னது டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் த ரேடியஸ் எனக்கு கண்டிஷன். அப்போ ரிலேட் பண்ணி கொண்டு வரேன். ரிலேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன் எனக்கு இதே மாதிரி ஃபார்முலாஸ் வந்துடும் எல்லாமே ஓகே. ஆனால் நான் இங்கே எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். காசியன் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் where the Gaussian surface encloses no charge inside it. காசியன் சர்ஃபேஸ்க்கு உள்புறமாக எந்த விதமான சார்ஜுமே இருக்காது. அப்போ Q= எனக்கு என்னது 0. அப்போ இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆயிரும் அடியாயிரும். இது என்ன ஆயிரும் அடியாயிருச்சுன்னா 0 ஆயிரும். இந்த டேர்ம் 0 ஆச்சுன்னா என்டையர் டேர்ம் பிகம்ஸ் 0. அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு என்னவாக இருக்கும் 0வாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட இந்த காணொலியில் நம்ம பார்த்துக்கூடிய விஷயம். அப்போ எனக்கு ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஷெல்லில் என்னோடய ஷெல்லுக்கு வெளிப்புறமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குதுன்னு ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா E is equal to 1/4π extra naught Q/r². ஸ்மால் ஆர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் த சென்டர். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் நீங்கள் ஆன் த சர்ஃபேஸ்ன்னு போகிறப்போ வந்து என்னதுன்னா ரேடியஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏன்னா அது காஸ் லாவை பொறுத்த வரைக்கும் காசியன் சர்ஃபேஸ்க்கு உள்ள எந்த விதமான சார்ஜுமே ப்ரெசென்ட்டாக இருக்காது. ஏன்னா சார்ஜ் என்ன இருக்கும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல் வாட் ஐ ஹவ் டேக்கன். அப்போ இங்கே எனக்கு சார்ஜ் எப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா என்னோடய சர்ஃபேஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குல்ல அதுக்கு மேல்புறமாக தான் எனக்கு இருக்குமே தவிர அப்போ அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா உள்ளே எனக்கு அதுக்கு சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்காது. அதன் காரணமாக எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகாது உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இந்த காணொலியில் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட சேனலை பற்றின ஐடியாவை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்பு மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.